So the last step is analyzing the data and drawing conclusion. As the experiment is conducted, it is important to note down the results as the experiment is conducted. எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம நடத்தும் போது, அந்த பரிசோதனை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் டவுன் த ரிசல்ட்ஸ். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த முடிவுகளை வந்து அப்பப்ப நம்ம குறிச்சுக்கிட்டே வரணும். In any experiment, it is necessary to conduct several trials to ensure that the results are constant. எந்த ஒரு பரிசோதனையிலையுமே நாம வந்துட்டு செவரல் ட்ரையல்ஸ் கண்டக்ட் செவரல் ட்ரையல்ஸ் என்னது ட்ரையல்ஸ் அடுத்தடுத்து நீங்க திரும்ப திரும்ப அதை வந்து செஞ்சு பார்க்கணும். ஒரு தடவை பண்ணிட்டே வந்துட்டு இதுதான் சரின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம சயின்ஸை பொறுத்தளவு ஒரு 3 ஏதாவது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 3 குரூப்ல வந்து பண்ணணும். இப்போ 30 டிகிரி டெம்பரேச்சர்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 தடவை 30 டிகிரி டெம்பரேச்சர்ல வச்சு பண்ணி பார்க்கணும். அதுதான். அல்லது 3 இது தனித்தனி இது வச்சு ட்ரஃப் வச்சு அதுக்குள்ள மீனை விட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணணும். மினிமம் 3. இது மாதிரி நிறைய வச்சு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சரியான ரிசல்ட் வர முடியும். எதுக்கு? டு என்ஷூர் தட் த ரிசல்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்னது? ஒரே நேரத்தில் வரக்கூடிய ரிசல்ட் திரும்ப திரும்ப நமக்கு வந்தாதான் நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் சரின்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரியில் டைட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. கன்கார்டன் டைட்டர் வேல்யூன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது வந்த உடனே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டை நிப்பாட்டுங்கம்பாங்க. அப்படின்னா என்னது? ஒரு டைட்ரேட் பண்ணியிருக்கீங்க, பியூரோட் ரீடிங் பார்க்குற, அங்கே வந்து டைட்ரண்ட் வந்துட்டு ஒரு ஒரு 30 ml எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோ, 30 ml யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து டைட்ரேஷனை ரிப்பீட் பண்ணுவேன். ரிப்பீட் பண்ணும்போது இப்பயுமே வந்து 30 ml முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், 30 ml ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் டைட்ரேஷனை அதோட நிப்பாட்டிக்கிடணும். இதுக்கு பேர் என்னன்னா கன்கார்டன் டைட்டர் வேல்யூ. அடுத்தடுத்த வேல்யூ ஒன்று போல வந்திருக்குது. அதனால எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுக்கு வந்து 2 தடவை பண்ணது நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டை டைட்ரேஷன் பண்ணும்போது முதல் தடவை 30.2 வந்திருக்குது, செகண்ட் டைம் வந்து 30.5ன்னு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் உங்களுக்கு கன்கார்டன்ட் வேல்யூ வரலன்னு அர்த்தம். பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டாவது பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் வந்து வேற. அப்போ 3வது தடவை இவருக்க பண்ணணும். 3வது தடவை பண்ணும்போது 30.2 வந்துச்சுன்னு சொன்னால் உடனே நிப்பாட்டிடலாமா? நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்து வந்துட்டு ஒரே வேல்யூ வரணும். அப்போ அதுக்கடுத்து ஒருக்கா பண்ணணும். இப்பயும் 30.2 வந்துருச்சுன்னு சொன்னால் நிப்பாட்டிடணும். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான், இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் கன்கார்டன்ட் வேல்யூ அல்லது கன்கார்டன்ட் டைட்டர் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரே மாதிரியான இன்னொரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணது சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வேல்யூ அடுத்தடுத்து நமக்கு வந்து சரியாக வரணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி அடுத்தடுத்து செய்யணும். திரும்ப திரும்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா தான் ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு மாறாத ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ரைட். த எக்ஸ்பெரிமெண்டர் தென் அனலைசஸ் ஆல் த டேட்டா. இப்போ டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். நான் இப்போ பண்ண எக்ஸாம்பிளில் வந்துட்டு பார்த்த எக்ஸாம்பிளில் அந்த என்ன சொன்னேன், ஃபிஷ்ஷில் வந்துட்டு ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டி சொன்னோம் இல்லையா? அந்த ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது 30 டிகிரியில் முதல் தடவை பண்ணும்போது எவ்வளவு, செகண்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எவ்வளவு, தேர்ட் டைம் வந்து பண்ணும்போது எவ்வளவு, 35 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டி வந்துட்டு எவ்வளவு, இந்த டேட்டா எல்லாம் இது ஒவ்வொரு இது ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் டேட்டா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கிடைக்கக்கூடிய இந்த டேட்டா எல்லாத்தையும் நாம வச்சிருந்து இதை பயன்படுத்தணும். எதுக்கு? இட் யூசஸ் இட் டு டிரா எ கன்க்ளூஷன். இந்த இடத்துல டிராங்கிறது வரைகிறது இல்லை, நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும், முடிவு செய்ய முடியும். எப்படி? ரிகார்டிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹைபாதிசிஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் த நம்ம ஹைபாதிசிஸ் என்ன செட் பண்ணோம்? எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டியும் அதிகமாகும் சொல்லிட்டு நம்ம ஹைபாதிசிஸ் செட் பண்ணோம். இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு தான் அந்த ஹைபாதிசிஸை நம்ம வந்து ஏற்றுக்கிடுறதா அல்லது விட்டுறதா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க முடியும். ஸோ இஃப் த டேட்டா ப்ரூவ்ஸ் த ஹைபாதிசிஸ் கரெக்ட், நம்மகிட்ட இருக்கிற டேட்டா டெம்பரேச்சர் கூட கூட அங்கே ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டியும் கூடி இருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஹைபாதிசிஸ் கரெக்ட். அப்படின்னா நம்மளோட கேள்விக்கு வந்து பதில் கிடைச்சிருச்சு. என்ன கேள்வி கேட்டோம்? டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓப்பர்குலர் ஆக்டிவிட்டி அதிகமாகுமா? அதிகமாகும் சொல்லிட்டு ஹைபாதிசிஸ் செட் பண்ணியிருந்தோம். இப்போ நமக்குள்ள கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சப்போஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் if the data disproves the hypothesis, நம்மகிட்ட கிடைச்ச டேட்டா இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம்,
டெம்பரேச்சர் அதிகமாக்க ஓப்பர் குலர் ஆக்டிவிட்டி குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பண்ண ஹைபாத்தசிஸ் இப்ப டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு. சரியா, அது பொய்யாக்கப்பட்டுருச்சு. சயின்ஸ்ல இதுவும் நடக்கும். ஸோ த சயின்டிபிக் இன்கொயரி கண்டினியூஸ். இப்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட நம்ம ரிசர்ச் முடிஞ்சிடுறது இல்லை. த சயின்டிபிக் இன்கொயரி கண்டினியூஸ். இன்கொயரினா இன்னமும் நம்மளோட கேள்வி கேட்கறது இன்னும் தொடர்ச்சியா கூடிக்கிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். எதுக்கு? டு ஃபார்ம் ஏ நியூ ஹைபாத்தசிஸ். டெம்பரேச்சர் அதிகமாக ஆக்டிவிட்டி கூடும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா ரிசல்ட் குறையுதுன்னு சொல்லி வந்திருக்குது. அப்படின்னா குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி அடுத்த ரிசர்ச்சுக்கு போகணும். ரைட், திஸ் ப்ராசஸ் கோஸ் ஆன். இந்த இப்ப நம்ம சொன்னது திரும்ப திரும்ப அப்படி போயிட்டே இருக்கும். கோஸ் ஆன் until a hypothesis can be proven correct by a scientific experiment. சில நேரங்கள் நம்ம சொன்ன ஹைபாத்தசிஸ் எத்தனை தடவை நீங்க திருப்பி பண்ணாலும் சரி, நமக்குள்ளது நம்ம எதிர்பார்க்கிற அல்லது நம்ம ஹைபாத்தசிஸ்ல சொன்னது ரிசல்ட் வராது. உதாரணத்துக்கு நாளையில இருந்து சூரியன் மேற்க உதிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹைபாத்தசிஸ் செட் பண்ணிடும். நீ எத்தனை தடவை காலையில முடிச்சு பார்த்தாலும் சரி, அங்க கிழக்க தான் சூரியன் உதிச்சிருக்கும். ஏன்னா சிலது நேச்சுரல் பினாமினா, அது அப்படிதான், அதெல்லாம் மாறாது. நாம செய்யக்கூடிய சில பரிசோதனைகள்ல மட்டும்தான் நம்ம ஹைபாத்தசிஸ் செட் பண்ண முடியும். இயற்கையில நடக்கிற சில எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே நாம ஹைபாத்தசிஸ் செட் பண்ண முடியாது.